காட். இந்த ஜாய்ஃபுல் விசேயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எல்லோரும் ஒன்று கூடி நம்ம தேவன் நம்ம ஆராதித்து நம்ம அவரை தொழுவோம். இப்பொழுதும் சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து வாசிப்பார்கள். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமேன். இப்பொழுதும் சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஏசப்பா தகப்பனே, இந்த ஜூம் மூலியமா பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவரை உங்கள் கத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இது மூலியமா பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவங்களுக்கும் ஏசப்பா ஆண்டவரே நீரே ஆண்டவரே வழிநடத்துங்க ஏசப்பா. அப்படி செய்தவனுக்காக கூட நன்றி. நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. வழிநடத்துமே பிரேசன் பிதாவே. ஆமேன். அமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனை ஆராதிக்கலாம். நம்முடைய தேவனின் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி வழிநடத்தி வருகிறது. அந்த மேலான கிருபையை நம்ம போற்றி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில ஏசப்பா புதிதாய் பொழிகிற நம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிற எங்களை நடத்துகிற ஆண்டவரே நாள் மட்டும் எங்களை தாங்கி நம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையாக
ஆண்டவரே, எங்கள் மறைவிடமாக எங்கள் உறைவிடமாக இருக்கிறவரே, அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் 100க்கு 100 உண்மையே நம்புவோம் ராஜா. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல தேவ நீர் அல்லவோ அப்பா. ஆண்டவரே, உண்மையே எங்கள் நம்பிக்கையாய் கொண்டு உண்மையே நாங்கள் நம்பி இருப்போம் தகப்பனே. நம்மளோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ராஜா ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோட புகலிடமாக இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, உண்மையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அப்பா, உண்மை நோக்கி பார்க்கும் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடையும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே வெட்கப்பட்டு தலை குனிந்து ஆண்டவரே அப்பா உம்மை நம்பி உம்மிடத்தில் வந்திருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா
நீங்கள் தொடுங்க ஆண்டவரே அப்பா. அவங்களோட முகங்கள் பிரகாசம் அடையவும் ஆண்டவரே அப்பா, அவங்களோட தலைகள் நிமிர்த்தப்படவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்கே தலை குனிந்தோமோ அந்த இடத்துல எங்களோட தலையை நிமித்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களும் செய்கின்ற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை அல்லாமல் ஆண்டவரப்பா எங்களை ஆண்டவரப்பா உயர்த்தின ஆண்டவரப்பா ஒருவராலும் கூடாத தகப்பனே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை ராஜா. ஆண்டவரப்பா உம்மை போல் எங்களை நேசிக்க, உம்மை போல் எங்களை ஆண்டவரப்பா அரவணைக்க, உம்மை போல் ஆண்டவரப்பா எங்களை காத்துக்கொள்ள ராஜா ஒருவரும் இல்லை தகப்பனே. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களோட முகங்கள் பிரகாசமடைய செய்யுங்க, நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே. எங்களோட தலைகளை நீங்கள் நிமிர்த்துங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. உங்களோட கரங்களில் ஆண்டவரப்பா முற்றிலுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவரை ஆண்டவரப்பா நீர் எங்களோட கூட இருந்தமைக்காக, உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 46 அதிகாரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கெடுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அருமையான ஒரு சங்கீதம். நீங்கள் இந்த பூமியில அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எதிர்பாராத ஆபத்துகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள், உங்களால் தாங்க ஒண்ணா கஷ்டங்கள், வருத்தங்கள் இருக்கிறதா? இதோ இந்த சங்கீதம் நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரே வசனம் 2 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 7வது வசனமும் 11வது வசனமும் 2 முறை நாம் ஒரே வசனத்தை வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யாவையை செய்து முடிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் சூரியன் அஸ்தமித்த வேளையிலே வனாந்திரத்திலே என்னது செய்வது என்று அறியாமல் திகைத்து பயந்து ஒரு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு அந்த இரவிலே தேவன் அவனை சந்தித்து அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனோடு கூட இருந்து அவனை வழிநடத்தி அவனை இதோ 2 பெரிய பரிவாரங்களால் திரும்பி வர செய்தது மாத்திரமல்ல, அவனை யாக்கோபை தேவன் இஸ்ரவேல் என்று மாற்றினார், தேவ பிரபுவாய் மாற்றினார். அதே தேவன் தான், அந்த யாக்கோபின் தேவன் தான்
நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். யாக்கோபு என்ற அவனுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது. யாக்கோபுக்கு அந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை முழுதும் சொல்லுகிறான், என் வாழ்க்கை முழுவதும் சஞ்சலமாய் இருக்கின்றது என்று சொல்லி. ஆம், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சஞ்சலமாய் இருந்தது. அவன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், சகோதரன் மூலமாய் வந்த பிரச்சனைகள் உண்டு. அதே போல அவன் லாபான் மூலமாய் வந்த பிரச்சனைகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு. அதே போல அவருடைய மகள் தீனால், இதோ அவள் சீகேம் ஊரான் இதோ அவளை எடுத்து சென்று அவளோட சைனித்த பிரச்சனைகள் உண்டு. அவர்களை சீகேம் ஊராருடைய அவங்களெல்லாம் கொலை செய்தது தன்னுடைய குமாரர்களால் கொலை செய்யப்பட்டு அதனால் வந்த பிரச்சனைகள் ஏராளமானது உண்டு. ஆனா எத்தனையோ பிரச்சனைகளை யாக்கோபு சந்தித்திருந்த போதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தேவ பிரசனம் யாக்கோபை சூழ்ந்திருந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகினாலே நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்க சும்மா இருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்பதுதான் இந்த சங்கீதத்திலே அவர் கொடுக்கிற மிகப்பெரிய தைரியமாய் இருக்கிறது. இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்திருக்கிறது. சமுதாயத்திலே அநேக பிரச்சனைகள் நாம் சந்திக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறதுனாலே, துதிக்கிறதுனாலே, நாம் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்களாய் இருக்கிறபடியினாலே அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக பாடுகள், துன்பங்கள் உண்டு. எவ்வளோ காரியங்கள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் உண்மையாய் ஜீவிப்பதற்கும் எத்தனையோ தடைகள் உண்டு. நீதிமானாய் வாழ்வதில் எவ்வளோ பிரச்சனைகள். ஆனாலும் நாம் தேவ பிரசன்னத்துல கர்த்தரை நம்பி, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு, அவரையே சார்ந்து கொண்டு, அவருடைய பாதப்படியில ஊழ்ந்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். அவர் நம்மோடு கூட இருந்தாருன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வெற்றி பெற்று வாழ முடியும். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. இந்த நாளிலே நான் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். 46வது அதிகாரத்திலே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணியுமானவர் ஆகியால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுதிரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஹல்லேலூயா. இதுல இந்த 3 வசனத்தை மாத்த இன்னைக்கு தியானித்து பார்ப்போம். முதலாவது காரியம், ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறாராம். 2வது, நம் தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறாராம். 3வது காரியம், ஆபத்து காலத்திலே அவர் நமக்கு அனுகூல துணையுமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். யாக்கோபுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் அவர் உதவி செய்தாரோ அதே தேவன் தான் இன்றும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் ஒரு பாவியா இருந்தாலும் சரி, ஆண்டவரை தேடி வரும்போது, என் பாவங்களை மன்னியுங்க என்று கேட்கும் போது நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள், கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை எல்லாம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதே போலதான் நம் தேவனை, இயேசுவை நாம் தேடி வரும்போது ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த பாருங்கள், ஒரு 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 பறவையானது உயர்ந்த சிகரத்திலே சென்று அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளாக அது தங்கியிருந்ததாம். வெளியிலே பெருமழை பொழிகிறது, இடி இடிக்கிறது, மின்னல் மின்னுகிறது, புயல் வீசுகிறது, பெருங்காற்று வீசுகிறது. ஆனாலும் அந்த அந்த பறவைக்கு ஒரு சேதம் இல்லை. காரணம் என்னென்றால் அது கண்மலையின் பிளவிலே பத்திரமாய் இருக்கிறது. ஒரு சேதம் அதை அணுகுவதில்லை. அதே மாதிரிதான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த பூமியில எத்தனையோ பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியிருந்தாலும்
ஆண்டவராக இயேசுவினுடைய அடைக்கலத்திலே நாம் வருவோம் என்றால், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பான். கர்த்தாவே, நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அல்லேலூயா. நம் ஆண்டவரை தேடி வந்தோம்னா நிச்சயமா ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் புகுவோம் என்றால் அவர் நமக்கு, அவர் சட்டையின் கீழே நம்ம மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நீங்க அலைந்து திரிந்து பாதுகாப்பு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிச்சு என்ன செய்து ஒன்றும் புரியாம நீங்க இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு இயேசுவினிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவரே கூப்பிடுறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதில்லை, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இயேசுவினிடத்திலே நீங்கள் வரும் பொழுது, அடைக்கலம் புகும் பொழுது, நிச்சயமாய் அவர் உயர்ந்த அடைக்கலமாய் உயர்ந்த பாதுகாப்பாய் இருக்கும். ஆம், நாம் வாசிக்கிறோம், ரூத் என்ற ஒரு சகோதரியை வாசிக்கிறோம். ரூத் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறா. விதவையாய் போயிட்டா, ஒண்ணுமே இல்லை, எதிர்காலமே இல்லை, வாழ்க்கையே கிடையாது. ஆனா இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தார். விதவையான அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைத்து கொடுத்தார், புது குடும்ப வாழ்க்கை கொடுத்தார், புது ஒரு பரிசுத்தவான் நீதிமான ஆகிய ஒரு கோடீஸ்வரனை கணவனாய் கொடுத்தார். அவருடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவருடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தாராம். பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில திக்கற்றவர்களாக, அனாதைகளாக, கேட்பாரற்றவர்களாக, சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய பிரசன்னத்தை தாடி வரும்போது, இயேசுவே உன் சமூகத்தை நான் நாடி வந்திருக்கிறேன் அப்பா, உன்னை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபையே தேடி வந்து அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இந்த செய்தியை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை தேடி வந்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாராம். அல்லேலூயா. அன்னால் ஒன்று ஒரு ஸ்திரீ இருந்தால், அவளுக்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தால், அவள் என்ன செய்தார்? தேவ ஆலயத்தை நாடி போய் அங்க மனங்கசந்து அழுதார், பொருத்தனை பண்ணினாள். கர்த்தர் அவளை நினைத்தருளி அவளுக்கு சாமுவேல் என்ற கிங் மேக்கர் குழந்தையை தேவன் கொடுத்தார். மேலும் பல குழந்தைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவளுடைய பாருங்கள், வாழ்க்கையிலிருந்து அந்த மன கசப்புகள், கிளேசங்கள், துக்கங்கள், வேதனைகள், மலடி என்ற காரியங்கள் எல்லாம் மாறி பிள்ளைத்தாட்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய், சந்ததி உடையவர்களாக, ஜெனரேஷனை உருவாக்குற ஆசீர்வாதமாய், கிங் மேக்கராக பாருங்க, கொஞ்சம் எப்பேற்பட்ட குழந்தையெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டால் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒருத்தன் இருந்தான், தன் தகப்பனை விட்டு சொத்தை வாங்கின பிரிஞ்சு போயிட்டான். இஷ்டம் போல அவன் ஜீவித்துட்டு அவன் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். அவன் பிச்சைக்காரன மாதிரி மாறிட்டான். பன்றிகளை மேய்க்க தொழிலுக்கு போயிட்டான். ஆனா அவனுக்கு பன்றியின் தவிடு கூட கிடைக்கிறது இல்லை. அந்த நாட்கள்ல அவன் வாழ்ந்த நாட்கள்ல பஞ்சமா வர இருக்கு. அவனை என்ன செய்கிறான்? அவனை வந்து யாருமே கவனிக்கிறவங்க யாருமே இல்லை, பராமரிக்கிறவங்க யாரும் இல்லை, விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை, அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஐயோ, என்னுடைய தகப்பன் விடத்துல கூலிக்காரங்க கூட நல்ல திருப்தியா சாப்பிட்றாங்களே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நான் திரும்பி போவேன், என் தகப்பனிடத்தை சொல்வேன், மரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி அவர்கிட்ட நான் எங்க அப்பா கிட்ட அடைக்கலம் புகுமே என்று சொல்லி திரும்பி போறான். அவன் தூரத்துல வரும்போதே தகப்பன் ஓடோடி சென்று அவனை முத்தமிட்டு இவன் காணாமல் போனான், திரும்ப கிடைத்தான் என்று சொல்லி நல்ல கொழுத்த கன்றை அடித்து அன்னச விருந்து உருவாக்கி அவனுக்கு புது சட்டை, புது பாதரட்சை, புது மோதிரம் எல்லாம் போட்டு அவனுக்கு அனைத்து உயர்ந்த அடைக்கலத்தை தகப்பன் கொடுத்தார். இன்னைக்கு கூட தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்களா? நீங்க கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சு கர்த்தரை மறுதலித்து விட்டீர்களா? கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மறுதலித்து விட்டீர்களா? உங்களை இஷ்டம் போல உலகத்தோடு இணைந்து விட்டீர்களா? ஒரு மாயமால வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? பாவத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்க தகப்பன் உங்களுக்காக காத்திருக்கிறார். திரும்பி வாங்க.
ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலம் புகுங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கரங்களை நீட்டி அடைத்துக் கொள்வார், உங்களை ஆதரிப்பார், உங்களுக்கு உதவி அவர் இரக்கம் உள்ளவர். இன்னைக்கு அவர் கிருபாசனத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபை மகா மேன்மையானது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதுன்னு வேதம் சொல்லுகிறது. திரும்பி வாங்க, அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வியாதிஸ்தர்கள், குஷ்டரோகிகள், திமிர்வாதக்காரர்கள், எவ்வளோ பேர், எவ்வளோ வியாதிஸ்தர்கள்லாம் இயேசுனிடத்துல அடைக்கலம் போங்க சுகத்துக்காக. இன்னைக்கு உன் சுகம் உனக்கு தேவையா? வியாதி நீங்கணுமா? அவருடைய பிரசனத்தை நாடி வாங்க, அவரிடத்துல அடைக்கலம் தேடி வாங்க, கர்த்தரை தேடி வாங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அவர் நல்ல மருத்துவர், அவர் நல்ல ஔஷதம். அவர் இயேசுவின் தழும்புகளாலே குணமாவீர்கள். உங்களை தொட்டு சுகப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துவார், உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்படும். காயங்கள் எல்லாம் ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். அது உள்ளான காயங்களா இருக்கலாம், சரீர பிரகாரமான காயங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கு. ஆனா அவர் பிரசனத்தை நாடி வாங்க, அவரிடத்துல அடைக்கலம் போகுங்க. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கூட்டி சேர்த்துக் கொள்வது போல அவர் ஆவலா இருக்கிறாருங்க. வாங்க, அவருடைய சட்டையின் கீழாய் வந்து நீங்க அமருங்க. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்ல. வாங்க, அவர் சட்டையின் கீழே வந்து அமருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம், அவர் நமக்கு பலனாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒரு சமயம் பவுலுடைய வாழ்க்கையில அவன் சரீரத்துல ஒரு முள் இருந்ததான், மாம்சத்துல ஒரு முள் இருந்ததான், சாத்தானுடைய தூதன் குட்டுவது போல இருந்துச்சான். ஆண்டவரை நோக்கி கேட்டான், நாம் 3 முறை அது விலகும்படியாய். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு பலனாய் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா, சரீர பிரச்சனையா, ஆவிக்குரிய பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, தாங்க முடியலையா, பலன் இல்லையா, நிற்க முடியலையா, தள்ளாடுகிறீர்களா, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு பலனை கொடுப்பார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனிழந்து எருசலேம், யூதா, சமா உலகமெங்கிலும் சாட்சியிருப்பீங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ சோர்ந்து போயிருக்கிறையா, சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துமில்லாத சத்தத்தை பெருக பண்ணுகிறவர். எதனால நீ பலவீனம் அடைஞ்சிட்ட? வியாதிகளால பலவீனம் அடைஞ்சிட்டியா? கடன் பிரச்சனையாலையா, அல்ல பாவத்தினாலையா, அல்ல உலகத்தினாலையா, அல்லது உன்னை கெட்ட வழக்கத்தினாலாயா, அல்லது நீ செய்த துரோக செய்களினாலே, எதனால உனக்கு பலவீனம் நீ அடைந்து விட்டாய்? ஆனாலும் கூட பலவீனனை பலவானாய் மாற்றுகிறவர் நம் தேவன். உன் பலகீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். அவர் கிருபையை உனக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற நீ, எனக்கு நல்லாவே தெரியும், நீ சத்துவம் இல்லாத இருக்கிற, என்ன செய்யுதுன்னு தெரியல, எனக்கு எந்த பலனும் இல்லை, ஆவிக்குரிய பலனும் இல்லை, சரீரத்துல பலனும் இல்லை, பணத்திலும் பலனும் இல்லை, பொருளாதார பலனும் இல்லை, ஞானத்துல பலன் இல்லை, எதுவுமே இல்லை, நான் பலவீனம், எதற்குமே உதவாதவனாய் அற்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? உங்களை தான் தேவன் தேடி வந்திருக்காரு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசனத்துல வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை கொடுப்பார். அல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்குவார், புதிய உற்சாகத்தை கொடுப்பார், புதிய தரிசனத்தை கொடுப்பார், புதிய எதிர்காலத்தை கொடுப்பார், புதிய வாசலை திறப்பார். ஆண்டவர் தருகிற தேவனுங்க அவர். நீங்க ஆண்டவர்கிட்ட மட்டும் வந்துருங்க, தேவ பிரசனத்தை நாடி வந்துருங்க. ஆண்டவரே, என் பலவீனனா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வார். என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால. தேவ ஆவியினாலே எல்லாமே கூடுங்க. அல்லேலூயா. உங்க சுயபலத்தினால சில சமயம் நிற்க முடியாது, ஆனா தேவ பலத்துல நிற்க முடியும். இயேசுவின் நாமம் என்ற பலன், இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களா இருந்தா அதுல பலன் உண்டு. இயேசு நாமத்தை சொன்னாலே போதும், பிசாசுகள் ஓடும், பிணியாளிகள் சொத்தமாவார்கள். ஆமா, இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம். ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும், ஒவ்வொரு நாமம் புகழும். அந்த நாமத்தை தவிர வேறு எந்த நாமும் கட்டளையிடப்படவில்லை ரட்சிக்கப்படுவதற்கு. அல்லேலூயா. அந்த நாமம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? பலப்படுத்தும், திடப்படுத்தும். அதுல வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அது மாம்சத்துல வெளிப்பட்டது. அல்லேலூயா.
அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், இந்த வேத வசனங்கள் எல்லாம் உறுதியாய் பிடிச்சுக்கிங்க. நீங்க அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. எந்த சக்தியும் உங்களை அசைக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவராகிய இயேசு என்ற வார்த்தையின் மீது கட்டப்பட்ட எந்த வீடும், எந்த விதமான வெள்ளம் வந்தாலும் சரி, பெருங்காற்று வீசினாலும் சரி, பெருமழை வீசினாலும் சரி, அந்த வீடு நிலைத்திருக்குமே ஒழிய அது இடிந்து போகிறது கிடையாது. மணல் மீது கட்டப்பட்ட வீடு தான், அந்த உலகத்தின் மீது கட்டப்பட்ட வீடு இடிந்து விழுந்து போகும். ஆனா இயேசு என்ற வார்த்தையின் மீது கட்டப்பட்ட வீடு ஒருபோதும் செய்யாது, நிலை பெய்யாதுங்க. அது நின்று இருக்குங்க, நிலைத்து நிற்கக்கூடியது. அல்லேலூயா. ஆகினால இன்னைக்கு தெய்வ வார்த்தை, இயேசுவின் ரத்தம் உங்களை கோட்டை கட்டி உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும், வேலை அமைக்கும். எந்த விதமான பிசாசு தந்திரங்களோ, நாச மோசங்களோ, வேடனுடைய கண்ணியோ உன்னை நெருங்க விடாதபடிக்கு அது உன்னை பாதுகாக்கக்கூடியது. இயேசுவின் ரத்தத்துல பலன் உண்டுங்க. அல்லேலூயா. இயேசுவின் தழும்புகள் உன்னை குணமாக்கக்கூடிய பலனுடையதா இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில நீங்கள் பலவீனமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை பலவானாய் பார்க்கிறார், உங்களை வல்லமை உள்ளவர்களாய் பார்க்க. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் பலமுள்ளவர்களாய் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு காண்டாமிருதுக்கு ஒத்த பலனை தர விரும்புகிறார். அல்லேலூயா. உன் சத்துருவை பூமியின் கடையாந்த வரைக்கும் முட்டி தள்ளக்கூடிய பலனை உனக்கு தர விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய பலனை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியம், ஆபத்து காலத்திலே அவர் அனுகூல துணையுமா இருக்கிறார். இந்த உலகத்துல ஆபத்து எப்ப ஏற்படும்னே தெரியாதுங்க. நம் மனுஷனுக்கே ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். இயற்கையினாலே ஆபத்து ஏற்படுகிறது, அல்லது சாத்தானினாலே ஆபத்து ஏற்படுகிறது. எந்த ஆபத்து வந்தாலும் யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே உனக்கு பலனாய் இருக்கிறார். ஆகினாலே அவர் உன்னைக்கு அனுகூல துணையா இருந்து எதுவும் உங்களை அசைக்க முடியாதபடிக்கு, அதை ஜலங்களே கொந்தளித்து வந்தாலும் சரி, பூமியே நிலை மாறினாலும் சரி, எப்படிப்பட்ட பர்வதங்களே நிலை பெய்ந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாகும், உனக்கு பலனாகும், உனக்கு அனுகூல துணையா இருந்து உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவினுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்க அவர் உங்களை கண்மணி போல பாதுகாக்க கண் இமைக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையே இல்லைங்க. அல்லேலூயா. ஜாதிகள் ஜனங்கள் எல்லாம் கொந்தளித்து வரட்டும், ராஜ்யங்கள் எல்லாம் என்ன வேணாலும் தத்தளிக்கட்டும், ஆனா உங்களுக்கு ஒரு கெடுதியே ஏற்படுவதில்லை. அல்லேலூயா. ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடுவதில்லை. அல்லேலூயா. உங்களை காத்து பாதுகாத்து வழிநடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஆக அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உறுதி நமக்கு தேவை. அந்த அவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கிறதா, தேவ சமூகம் உன்னோடு கூட இருக்கிறதா. அல்லேலூயா. அவருடைய சமூகம் மாத்த இருக்கின்ற பூமியில என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். மலைகள் விலகினாலும், பருவதங்கள் நிலை பெய்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று மனதுருக்கி கூறுகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிக்கிற 26:3 ஏசாயா புத்தகத்துல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வேன். இந்த காணொலியை பார்க்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஐயா அடைக்கலம் தேடி இருக்கிறீங்களா, இயேசுவினிடத்தில் வாருங்க. அவர் உங்களை கூப்பிடுற, இரு கரங்களை நீட்டி கூப்பிடுற, வாங்க 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 மகனே மகளே வாங்க, எங்க பிள்ளைகளே வாங்கன்னு சொல்லி இரு கரங்களை உயர்த்தி அவர் என்ன செய்கிறார், உங்களை கூப்பிடுகிறவரார். அவர் இயேசு உங்களை கூப்பிட்டு அடைக்கலம் தருகிறவர். என்ன பிரச்சனைனாலும் சரி, ஆபத்து காலமா இருந்தால் அனுகூல துணையமா இருப்பார். நீ பலவீனனா இருந்தால் அவர் உன்னை பலவானாக மாற்றிவிடுவார். கர்த்தருடைய நாமம் இப்படிவதாக. நன்றி ஆண்டவரே. இந்த காணொலியை காண்கின்றவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது நான் தெரியாத ஆண்டவரே, இவர்களோடு கூட இந்த 46வது சங்கீதத்தின் மூலமாய் நீ பேசியிருப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே, நீரே தேவன் என்று இவர்கள் அமர்ந்திருந்து அவர்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதையும் இவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தேவனே, உங்க பிரசன்னத்தை நாடி தேடி உன் பிரசன்னத்துல எப்போதும் இருக்க உதவி செய்யுங்கப்பா. நன்றி கர்த்தாவே, நீர்களுக்கு பலனாய் இருக்கிறீர், எங்களுக்கு நீங்கள் அடைக்கலமாய் எல்லாமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன்.
இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் ஆசிரியங்க, காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை ஆசிரியங்க, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் தந்தோர் நம்ம அனைவரோடு கூட இருக்கலாம். ஆமீன்.